நாள் கூட நிம்மதியாக விட மாட்டேன். டேய் யாராவது டேய் நாதாரி, யாரா கூப்பிட்டுது? கொஞ்சம் இந்த சைடு திரும்பி பாடுறா. டேய் என்னடா நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா? பேச மாட்டேன்லடா, உன்னை கொலையும் செய்வேன்டா. எது கொலை செய்வியா? எதுக்குடா என்ன கொலை பண்ண போறா? என்ன வாங்கும் போது என்ன சொல்லிட்டாவான? என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி வா ஒரு வண்டி வாங்கலாமனு ஒன்று வாங்கிட்டேன். எதனா ஸ்கூட்டி வாங்க வேண்டியதான்றா. எதுக்குல எவ்வளவு சொல்ல பண்ணி என்ன வாங்கின? சரிடா ஒரு லாங் டிரைவ் போலான்ட்டு தான்டா உன்னை நான் வாங்கிட்டேன் நானு. ஏன்டா வண்டி வாங்கின புதுசுல 4 இடம் சுத்திட்டு அத்தோட யாரை கட்டி வச்சுட்ட? சரி வண்டி எடுக்கும் போதெல்லாம் வெளியே போறேன்னு நம்பினா நீ பாட்டுக்கு டீ குடிக்க போறதும், அப்படி இல்லைன்னா ஒன்றுத்துக்கு தான் உன் ஃப்ரெண்டு கூட அத்தடி கூட்டும் போறேன். என்னதான்டா உன் பிரச்சனை? ஏன்டா அப்ப நீ மட்டும் நான் யோசிமாடா? உன்னை எடுத்தாலே மினிமம் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் குடிச்சிடுற. உன்னை வாங்குறதுக்கு ஒரு 4 மாடு வச்சு வாங்கி போட்டுக்கலாம், இந்நேரம் 3 குட்டி வச்சு போட்டுருக்கும். ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 5000 கடை வாங்கி ஒரு 3 டூர் அடிச்சேன், இன்னும் அந்த காசே திரும்பி தரல. அதுக்குள்ளே ஒரு அடுத்த டூர் கேக்குதா? ஏன்டா எனக்கு ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட மூக்கால ஊரியா? இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாதுடா. நீ என்ன கூட்டுக்குன்னு எங்க போற எதுக்கு போறன்ற எல்லா விஷயம் எனக்கு தெரியண்டா. எல்லாத்தையும் பொண்டாட்டிகிட்ட போட்டு குத்துட்டு உன்னை செருப்படி வாங்குகிறேன்டா. ஆஹா இவனை இன்னும் கூட வச்சிருந்தா நமக்கு தான் டேஞ்சர். இவனை கூடிய சீத்துல வித்துற வேண்டியதுதான். டேய் நீ நினைக்கிறது எனக்கு கேக்குதுடா மான கட்டவன. என்னது வெளியே கேக்குதா? டேய் நடா இது இப்ப நீங்களா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரிடா இப்ப நீ எங்க போனோம் தான்டா ஆசைப்படுற? ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, கொடைக்கானல் கூட்டு போடா. ஏடா இப்போ உங்களுக்குலாம் டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சுதா? எங்க டிப்ரெஷனே எங்களால் தாங்க முடியல, உங்களுக்கு வேற டிப்ரெஷனா? ஏஞ்சிது போ. சரி வரேன்டா. டேய் பேசிட்டே இருக்கும்போது எங்கடா போற? அதான் கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டல, அதுக்கு யாரும் உங்க அப்பா ராயல் ஃபுட்டா காசு தருவான், அதுதான் போய் ரெடி பண்ண போறேன் காசை. முதலாளி இது முதலாளியா? ஏடா இப்படிலாம் பேசுற? அதான் கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறம் மரியாதை கொடுக்கல எப்படி முதலாளி? அடப்பாவி, பொண்டாட்டி கிட்ட போட்டு குத்துறேன்னு சொன்னவனே ஒத்துக்கு நான் மனம் கேட்டாங்க. இப்படிதான் ஊருக்குள்ள பல பேர் இருக்கிறவங்க உழுது.